அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விழிப்புணர்வு வீடியோங்க. விதை பற்றிய விழிப்புணர்வு வீடியோ. சென்னை மாடித்தோட்ட நண்பர்கள் குழு சென்னை அண்ணா நகர் டவர் பார்க்கில் ஒரு விதை பகிர்வு ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே சென்னை மட்டுமல்லாமல் திண்டிவனம், வேலூர், ஆந்திரா இங்கேருந்து கூட மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க விதை பகிர்வுக்கு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என்ன அங்கே கூப்பிட்டுருந்தாங்க சீஃப் கெஸ்ட்டாக திரு லோகமேரி அவர்கள் தான் கூப்பிட்டுருந்தாங்க. சார் உங்களுடைய அனுபவங்களை மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். போய் பார்த்த உடனே நானே மிரண்டு போயிட்டுங்க. அந்தளவுக்கு கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க தோராயமாக நான் சொல்கிறேன். அங்கே எல்லாருமே விதை பகிர்வில் கலந்துக்கிட்டு அந்த விதைகளை ஷேர் பண்ணுறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. மக்கள் ரொம்பவே விழிப்புணர்வோடு இருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். திரு லோகமேரி அவர்களுடைய தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் தொகுத்து வாங்கினார். இதில் மூத்த நபர்கள் அவங்க சொந்தங்கள் எல்லாருக்குமே மரியாதை செலுத்தி சால்வை போற்றி எல்லாருக்குமே மரியாதை செலுத்தினாங்க. அதாவது ரொம்ப நாளாக மாடித்தோட்டம் நீண்ட காலம் வச்சுருந்தவங்க அவங்களுக்கு எல்லாருமே கூப்பிட்டு மரியாதை செலுத்தினாங்க. அதுக்கப்புறமா என்ன முதல்ல பேச கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் அங்கே. அதாவது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஒன்று நடந்ததுங்க. நான் பொதுவாக எல்லாருமே நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா நான் கேட்டிருப்பேன். என்னை பார்த்த உடனே அங்கேருந்த மக்கள் எல்லாருமே ஒத்த குரலில் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. சரி, மக்களுக்கு பூச்சிகளை பற்றிய விழிப்புணர்வு வேணும் அப்படின்றதுக்காக நான் என்னுடைய தோட்டத்தில் பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துகிறேன், பூச்சிகளை ஒரு 5 விதமாக எப்படி சுலபமாக கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி விரிவான விளக்கங்கள் கொடுத்தேன். இதில் ஒரு கொடுமையான விஷயம் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக் ஒர்க் ஆகலை. அதெல்லாமே பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதனால் நான் பேசின ஸ்பீச் உங்களுக்கு சரியாக கொடுக்க முடியல, சாரி. இதை பற்றி விரிவாக ஒரு வீடியோவை விளக்கங்களோடு நான் கொடுக்குறேன். என்னுடைய தோட்டத்தில் நான் எப்படி பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறேன், பூச்சிகளை எப்படி சுலபமாக கட்டுப்படுத்தலாம். ஏன்னா இன்றைக்கி மாடி தோட்டத்தில் இருக்கிறது பெரிய சவால்னு பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் தான். அதை பற்றி விரிவான ஒரு வீடியோ போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். நேரமின்மை காரணமாக என்னுடைய உரையை நான் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். எனக்கு அடுத்தபடியாக திரு எல்ஜி ராஜன் அவர்கள் திண்டிவனத்திலேருந்து வந்திருந்தார். அவரும் இதில் ஒரு அட்மின் தான், ஆசிரியராக பணிபுரிகிறார். அவர் அவருடைய ஊரில் நிலத்தில் எப்படி விதைகளை போட்டு சேகரிக்கிறாரு, இன தூய்மை கெடாமல் எப்படி விதைகளை சேகரிக்கலாம் அப்படின்றத பற்றி தெளிவான விளக்கங்கள் கொடுத்தாரு. அடுத்தபடியாக திரு ருத்ரன் அவர்கள் கீரைகளை பற்றி விளக்கமாக எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தார். கூடவே 365 நாளும் கீரைகளை நம்ம எப்படி வளர்த்து சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி சொல்லிவிட்டு, அடுத்தது இந்த குழுவில் சிறப்பாக செயல்படுறவங்களுக்கு அவார்டு ஒன்று கொடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் திரு கார்த்திக் அவர்கள் மூலிகை வளர்ப்பை பற்றியும் அதோடைய குணாதிசயங்களை பற்றியும் அதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத பற்றியும் அதோடைய பயன்கள் என்ன அப்படின்றத பற்றியும் விரிவான விளக்கங்களோடவே மக்களுக்கு பயனுள்ளதாகவே சொல்லியிருந்தார். அதுவும் ரொம்பவே சிறப்பாகவே அமைஞ்சுது. அடுத்ததாக திரு பாபு அவர்கள் மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுற மாதிரி கேள்வி பதில் மாதிரி கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்தையுமே பதில் சொல்லி ஒரு வழியாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அது வரைக்கும் மக்கள் வெயிட் பண்ணி காத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் விதைகள் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. மக்கள் அவங்கக்கிட்ட இருந்த விதைகளை எல்லாத்தையுமே சந்தோஷமாக, அதாவது எப்படி சொல்கிறதுனா அது ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணாங்க. கட்டிங் முதற்கொண்டு செடிகள் வேரோடு பிடிங்கிட்டு வந்தது, கட்டிங் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணாங்க. எல்லாமே மரபுரக நாட்டு விதைகள். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க இதெல்லாம் பார்க்குறப்ப. இதை பார்க்கும்போது நம்ம போகிற பாதை சரியாக தான் இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணங்க. நாட்டு விதைகளை மக்கள் எல்லாருக்குமே பரப்பணும், அந்த நோக்கில் தான் நானும் செயல்பட்டுருக்கேன். மக்களும் ரொம்பவே சந்தோஷமாகவே செஞ்சிட்ருக்காங்க. இதே போல் நீங்களும் உங்கள் மாவட்டத்தில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பித்து அங்கே இருக்கிற விதைகளை ஷேர் பண்ணிக்கோங்க. இது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் எல்லாருக்கும் கொடுக்குறத விட ஒரு குரூப்பில் இருக்கிற அட்மின் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா மக்கள் எல்லாருக்குமே போய் சேரும். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செஞ்சு முடித்த திரு லோகமேரி அவர்கள் மற்றும் உள்ளிட்ட அனைத்து அட்மின் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த குழுவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இதே போல் உங்கள் மாவட்டத்தில் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க.
இது போல் இருக்கிறதுனால நமக்கு தேவையான விதைகளை நம்மளே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாங்க. இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சீக்கிரமாகவே உங்கள் மாவட்டத்தில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பித்து இதே போல் விதைகளை வந்துட்டு பரவலாக்கம் பண்ணுங்கள். மரபு விதைகளை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.